வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு வளைகுடா நடக்கக்கூடிய போரை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். இதில் ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஜோக்கர் நாடாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான். ஏன்னா பாகிஸ்தான் மற்றும் சவுதி அரேபியா என்டிஎம்ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்துக்குள்ளே வராங்க ஜஸ்ட் ஒரு 3 மாதம் முன்னாடி. இந்த ஒப்பந்தப்படி பாகிஸ்தானை எந்த நாடு தாக்கினாலும் அது சவுதியை தாக்கினதாகவும், வைசி வெர்சா சவுதியை எந்த நாடு தாக்கினாலும் அதை பாகிஸ்தானை தாக்கினதாகவும் கருதப்படும். ஸோ 2 நாடுகளும் சேர்ந்து யுத்தம் செய்யும் அப்படின்ட்டு. இதன் பிறகு இந்த கூட்டணியை விரிவாக்குவோம், அதாவது சுன்னி இஸ்லாமிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும்னு சொல்லி இன்னொரு நாடாக இருக்கக்கூடிய துருக்கி, அசர்பைஜான் இதெல்லாம் ஒன்றா சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு இஸ்லாமிக் நாட்டோக்கு இணையா ஒரு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் அது கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி இவங்க பல ஒரு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க அந்த டைம்லன்னு பார்த்தோம். அதன் பிறகு தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் வருது. ஒரு முறையில் இப்போ 2வது முறை இப்பவும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. சின்ன லெவலில் அது போயிட்டு இருக்கு. சவுதியோடைய இராணுவம் அங்கே வந்துச்சா? வரல. சவுதியோட இராணுவ தளவாடங்கள் வரல. சவுதியோடைய பணம் வரல. இப்போ சவுதியை ஈரான் தாக்கிட்டு இருக்காங்க இந்த போரில். இப்போ இந்த இடத்துல தான் பாகிஸ்தான் தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் லைன் 90 போன்ற கன்ஸை இங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதன் பிறகு பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரை இவர் கூட்டு அனுப்புகிறார். சவுதியோடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், ராஜா இங்கே வா, நீ என்ன சொன்ன, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் எங்களுக்கு வந்திருக்கு, ஈரான் மேலே உடனடியாக நீ தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி. இது உள்ளே நடக்கக்கூடிய செய்தி. நிச்சயமாக அது கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது. பட் எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ் இதுதான் சொல்கிறாங்க. ஒன்று, நீ இங்கே எனக்கு சில முக்கியமான நகரங்கள், எண்ணெய் கிணறுகளை பாதுகாக்கக்கூடிய வழியை பாரு, இல்லாட்டி அந்த பக்கம் ஈரானுக்கு இன்னொரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணி விடு அப்படின்றதான் அமெரிக்காவும் இந்த இடத்துல அழுத்துறாங்க. இந்த நேரத்தில் தான் இந்த ஷியா பிரிவு இஸ்லாமியர்கள், ஏன்னா ஈரானுக்கு பிறகு மிகப்பெரிய ஷியா பாப்புலேஷனை கொண்ட நாடு அப்படின்றது பாகிஸ்தான் தான், ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. கராச்சியில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்குள்ளே போகிறாங்க. கிட்டத்தட்ட 20 பேர் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க வீரர்களால் சுட்டு கொல்லப்படுறாங்க. 40 பேருக்கும் அதிகமாக காயமடைஞ்சிருக்காங்க. அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ ஷியா ப்ரொட்டஸ்ட் பெரிய லெவலில் வருது. எங்கெங்கே வருது? கராச்சியில், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத்தில், கில்கிட் பால்டிஸ்தானில். இந்த 3 இடத்துலையுமே ஷியாக்கள் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக இதை இது பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறதுனால தான், பாகிஸ்தானோட இவங்களுக்கு ஒரு இராணுவ கூட்டணி இருக்கிறதுனால தான், ஒப்பந்தம் இருக்கிறதுனால தான் இவங்க ஈரான் அடக்கி வாசிக்கிறாங்க. நாங்கள் சொல்லிட்டோம் பிரதர், நாங்களும் இங்கே இருக்கோம், பார்த்துருந்துங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காமெடி நடக்கும் பொழுது இப்போது பாகிஸ்தான் ஒரு லிஸ்ட்டை சவுதி அரேபியாட்ட கொடுத்துருக்காங்க. இதை எங்களுக்கு கொடுத்துருங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிச்சை எடுக்கிறத கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக, ஆனால் அவங்க ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, அந்த ட்வீட் பதிவு கூட நீங்கள் பார்க்கலாம், நான் போட்டிருந்தேன் எக்ஸ்தலத்தில். அதாவது போய் யாசகம் செய்கிறது, நிறைய பேர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, யாசகம்னு வச்சுக்கலாம். அதை யாசகம் கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த அவ்வளோ அழகாக இங்கிலீஷில் பேசி நாங்கள் இதில் இருந்தோம், டிப்ளமேட்டிக்காக தான் அதாக இருந்தான்னு சொல்லிட்டு. ஸோ பாகிஸ்தான் கேட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த பிரேக் டவுன் ஆஃப் ரிக்வெஸ்ட் 8 கோரிக்கைகள், அதாவது 8 யாசகங்கள் சவுதி கிட்ட வச்சிருக்காங்க. 5 பில்லியன் டெபாசிட் இப்போ பாகிஸ்தானுடைய சென்ட்ரல் பேங்க், அதாவது அவங்களுடைய ரிசர்வ் பேங்க் ஈக்குவலண்ட் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க்ல 5 பில்லியன் அளவுக்கான சவுதி பணம் இருக்கு. இந்த பணத்தை எப்போ வேணாலும் இவங்களால வித்ட்ரா பண்ண முடியும். இது ஒரு எமர்ஜென்சி சப்போர்ட் மாதிரி இருக்கு. இதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இது எடுத்துறாதீங்க, இந்த $5 பில்லியன் சவுதிக்கு ஒன்றுமே கிடையாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த $5 பில்லியன் எடுத்துடாதீங்க, இதை ஒரு லாங் டேர்ம் கேரண்டியாக வச்சுருங்க அப்படின்ட்டு. ஸோ 10 வருட காலத்துக்கு அதை கை வைக்காதீங்க அப்படின்னு. அதாவது சவுதி பாகிஸ்தானில் போட்ட பணத்தை திரும்ப எடுக்க முடியாது அப்படின்றது தான் இவங்க இன்டெரக்டாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, $1.2 பில்லியன் அப்படின்றது சவுதி இவங்களுக்கு பை நவ் பே லேட்டர் ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க. அதாவது இஎம்ஐ ஸ்கீமில் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீ என்கிட்ட க்ரூட் ஆயில் வாங்கிக்கோ, நீ அப்புறமா தா அப்படின்ட்டு, 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு தா அப்படின்ட்டு. இந்த 1.2 பில்லியனை 5 பில்லியன் ஆக்குங்க. அப்போ 5 பில்லியன் அளவுக்கான கச்சா எண்ணெயை எங்களுக்கு கடனில் கொடுங்க அப்படின்றது தான் இது. ஸோ ஆயில் கிரெடிட்டை அது இப்போ இருக்கக்கூடிய கிரெடிட் பை நவ் பே லேட்டர் அப்படின்றது 1 வருடம் கழித்து, நீ இன்னைக்கு வாங்கினீங்கன்னா 10ஆம் தேதி மார்ச் 2026னா
9ஆம் தேதி மார்ச் 2027 டியூ டேட். இப்போ அதுக்கு பதிலாக 3 வருஷம் எங்களுக்கு வந்து கிரெடிட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ இவங்களுக்கு சிவியரான ஒரு டாலர் ஷார்ட்டேஜ் இருக்கு. இந்த இடத்துல இவங்க டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்ற பார்க்குறோம். அடுத்தது 3வது கோரிக்கை பார்த்தீங்க அப்படின்னா 10 பில்லியன் அளவுக்கான டயஸ்போரா ரெமிட்டன்ஸ், அதாவது வெளியில போய் வேலை பார்த்து பாகிஸ்தானியர்கள் அந்த பணத்தை இவங்களுக்கு திரும்ப அனுப்புறாங்க. இந்த 10 பில்லியனை வந்துட்டு இவங்களோட சவுதி கூட இருந்து வரக்கூடியது. இந்த ஃபியூச்சர் ரெமிட்டன்ஸை பேஸ் பண்ணி நல்லா கவனிங்க, அரசு எப்படி வந்து சவுதிகிட்ட கேட்குறாங்கன்னா, 10 பில்லியன் டாலர் எங்கள் நாட்டு மக்கள் உங்கள் நாட்டில் உழைச்சி இங்கே எங்களுக்கு திரும்ப அனுப்புகிறாங்க, அதை அடமானமாக வச்சுக்கிட்டு எங்களுக்கு 30 பில்லியன் டாலர் பணம் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்களுடைய மக்கள் உழைப்பை வெளியில் போய் பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க திரும்ப அனுப்பக்கூடிய பணத்தை அடுத்த 3 வருடத்துக்கு மக்கள் பேரில் இவங்க கடன் வாங்குறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கடனை கொடுக்கல அப்படின்னா, இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், வருஷத்துக்கு 10 பில்லியன் டாலர் அளவுக்கான வருமானம் பாகிஸ்தானிகள் சவுதியில் போய் வேலை செஞ்சு அவங்க கஷ்டப்பட்ட காசை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சொந்த நாட்டுக்கு திரும்ப அனுப்புகிறாங்க. இதை அனுப்பும்போது எது மூலியமாக அனுப்ப முடியும்? அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் மூலியமாக தான் அனுப்ப முடியும். இப்போது அந்த பணத்தை அடமானமாக வச்சுக்கிட்டு, ஈடாக வச்சுக்கிட்டு 30 பில்லியன் டாலர் வந்து எங்களுக்கு கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுபடி எடுத்தீங்க அப்படின்னா மக்களுடைய அடுத்த 3 வருஷ உழைப்பை வந்து இவங்க அட்வான்ஸாகவே கடன் வாங்குறாங்க. ஒருவேளை இந்த கடனில் டீஃபால்ட் பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தானியர்கள் கொத்தடிமையாக அடுத்த 3 வருஷத்துக்கு எந்த விதமான ஒரு ஊதியமும் இல்லாமல் அதை அவங்க சம்பாதிக்கிறத சவுதி அரசாங்கத்தை திரும்ப கொடுக்க வேண்டிய நிலைமை அப்படின்றது வரும். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாகிஸ்தான் அரசாங்கம் சுகுக் பாண்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது இது இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்த வட்டியில் கடன் கொடுக்கக்கூடியது. மக்கள்கிட்ட, சொந்த மக்கள்கிட்ட கடன் வாங்க கொடுத்துக்கு ஒரு மத அடையாளத்தை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. இந்த பாண்டுக்கு வெளிநாடுகள் வந்து நீங்கள் முதலீடுகள் செய்யலாம். வெளியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் அதில் முதலீடு செய்யலாம். ஆனால் பாகிஸ்தானுடைய நிலைமையை பார்த்து யாரும் அதில் செய்கிறதில்ல. ஸோ இப்போ இது வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு கிரெடிட் ரேட்டிங் கொடுப்பாங்க. உலக சர்வதேச இப்போ ஒரு பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா கிறிசல் ரேட்டிங், AAA அப்படின்லாம் இருக்கும். அது என்னன்னா, நீங்கள் வந்து உங்களால் கடனை திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்றதுக்கு ஒரு இது நம்ம சிபில் ஸ்கோர் மாதிரி. இந்த சிபில் ஸ்கோர் இவங்களுக்கு இல்லாததுனால இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதியை அதை கேரண்டி கொடுக்க சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த சுகுக் பாண்டை வச்சு இஸ்லாமிய இஸ்லாமியர்கள்ட்ட கடன் வாங்கிக்கிறோம், அதுக்கு கேரண்டியாக நீ எனக்கு வந்து கேரண்டி கையெழுத்து போடு அப்படின்ட்டு. 5வது பார்த்தீங்க அப்படின்னா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேங்க் ஒரு புதுசாக ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேங்க்கில், எக்ஸிம் பேங்க்கில் கிரெடிட் லைன் வந்து எங்களுக்கு சீப்பாக கொடுங்க அப்படின்ட்டு. பேசிக்கலாக வர ஏற்றுமதி செய்யக்கூடியதை இந்த பேங்க்கை நீங்கள் வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கிங்க, நாங்கள் உங்கள் பேங்க்குக்கு வந்து பங்குகள் கொடுத்துட்றோம், நீங்கள் அதில் முதலீடுகளை கொண்டு வந்து எங்களுக்கு சீப்பான வட்டியில் பணம் கொடுங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய இறக்குமதி பொருட்கள், அரிசி, கார்பெட்ஸ் போன்ற சில விஷயங்கள்லாம் வருது சவுதிக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கேரண்டி கேட்பாங்க இப்போ ட்ரேடில். ஏன்னா நீங்கள் பொருளை கொடுக்குறேன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு பொருளை கொடுக்கல அப்படின்னா இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு நம்ம பார்த்துருப்போம். அது மாதிரி ஒரு பேங்க் கேரண்டி அப்படின்னு இருக்கு. இதில் பாகிஸ்தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேங்க் கேரண்டி எடுத்துருங்க அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் எப்போ வேணால் வந்து உங்கள்கிட்ட அட்வான்ஸை வாங்கிட்டு ஓடிடுவோம், நீங்கள் வந்து அந்த பேங்க் கேரண்டி எங்களுக்கு எடுத்துருங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றது ஒன்று இவங்க பாகிஸ்தானோடது இருக்குது. இது வந்து அதாவது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்றது சவுதி அரேபியாவுடைய சாவரின் வெல்த் ஃபண்ட், ஒரு நாட்டோடைய அரசாங்கம் கொடுக்கக்கூடியது. இதில் பிஎஃப்ஓட அசெட்ஸ், சவுதியோட அசெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 700 பில்லியன் டாலர். இல்லை அதே அளவுக்கு அதிகமாக அவங்க அமெரிக்காவில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவிலையும் கணிசமான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பணத்தை பாகிஸ்தானுடைய மைனிங், எனர்ஜி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட் எல்லாமே அவுட் ஃபார் சேல் அப்படின்ற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. சுரங்கம் எடுத்துக்கங்க, இந்த பணத்தை கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மின்சாரம் உற்பத்தி பண்ணுங்கள், இங்கே வந்து போர்ட்டெல்லாம் வந்து கட்டமைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே வடைய சைனாவுக்கு சுட்டு தான் சைனா போயிட்டு இப்போ ஒரு 65 பில்லியன் டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு மாட்டிகிட்டு இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஎம்எஃப்ஓடைய பிரைமரி சர்ப்ளஸ் டார்கெட், இப்போ இவங்களுக்கு இது வரைக்கும் 25 முறை கடன் கொடுத்ததுக்கு அவங்க சில கடுமையான விதிகளை வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎம்எஃபோட ரூல் படி நீங்கள் இவ்வளோதான் செலவு பண்ணணும் அப்படின்ற கணக்கு இருக்குது, அரசு இவ்வளோதான் செலவு பண்ணணுன்னு இருக்குது. அதுக்கு சவுதி கேரண்டி கொடுத்தாங்கன்னா, இவங்க ஐஎம்எஃப்ல வாங்கின கடனுக்கும் வாங்க போகிற கடனுக்கும் சவுதி வந்து கேரண்டி கொடுக்கணும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய மொத்த ஏற்றுமதி 30 பில்லியன் டாலர்,
இறக்குமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா $60 பில்லியன் அதிகமாக. ஸோ இவங்களுடைய ட்ரேட் டெஃபிஷிட் வந்து என்றைக்குமே இதுவாகிறதே போகிறது கிடையாது. ஸோ இப்போ 4 நாடுகள் இவங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. யுஏஇ, இந்தியாவுக்கு ஒரு நல்ல உறவு வந்த பிறகு யுஏஇ கிட்டத்தட்ட நிறுத்திட்டாங்க. சைனா $60 பில்லியன் போட்டது மண்ணா போச்சு, இப்போ சைனாவும் கொடுக்கறது கிடையாது. அமெரிக்கா அடியாள் வேலைக்கு கூலிக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு நீ காசு வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு உண்டான பேமெண்ட்டு, நம்ம லோக்கலில் ரவுடிங்களுக்குலாம் வந்து இந்த மட்டையை பண்ணுறது சம்பவம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட்டை கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. IMF இவங்களை வந்து கழுத்தை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ சவுதி கிட்ட போய் போட்டிருக்காங்க. இது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுதிக்கு இப்போ எமர்ஜென்சி இருக்குது. ஈரான் இந்த தாக்குதலை அதிகப்படுத்தினாங்க அப்படின்னா சவுதி கிட்ட ஒரு வலிமையான இராணுவம் கிடையாது, நல்ல விமானப்படை இருக்குது, அப்படி வலிமையான இராணுவம் கிடையாது. அதுக்காக தான் பாகிஸ்தான்ட்ட அந்த ஒப்பந்தத்தையே போடுறாங்க. ஓகே பாஸ், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட சண்டை, உங்களுக்கு தானே ஆள் தானே தேவை, எங்கள்கிட்ட 6 லட்சம் பேர் ராணுவ வீரர்கள் இருக்காங்க, 2 லட்சம் பேர் உங்கள்கிட்ட அனுப்புறேன்னு சொல்லி அங்கே கைக்கு ஒத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு சொந்த நாட்டுக்கு திரும்ப வந்த பிறகு இந்த 8 கோரிக்கைகள், அது 8 யாசகம் எடுக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் எடுத்து கையில் கொடுத்துட்டு இந்த பிச்சையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு போட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து உங்களுக்காக சண்டை போடுறோம் அப்படின்றதான் இப்போ இவங்களோட இது. சவுதி பார்த்தீங்க அப்படின்னா பெயில் அவுட்டும் அவங்க விரும்பலை. அட்லீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா பாகிஸ்தானுடைய நிலத்தை வந்து அது வாங்கி வைக்கலாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் ஹெக்டேர் பாகிஸ்தானுடைய நிலம் அப்படின்றது இப்போ சவுதியோடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கிரீன் பாகிஸ்தான் இனிஷியேட்டிவ் GPAன்னு சொல்லிட்டு இந்த அசீம் முனீரும் அவங்களுடைய பஞ்சாப் முதல்வர் மரியம் நவாஸும் சேர்ந்து ஒரு ஆரம்பித்து அங்கே இருக்கக்கூடிய நிலங்களெல்லாம் வந்து இப்போ சவுதிக்கு வந்து கான்ட்ராக்டில் விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கல்ஃபில் நீ வந்து சண்டை போடு, இதெல்லாம் நான் பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் சவுதி வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கிளியர் கட்டாக இவங்களால் இப்போ இராணுவத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் இல்லை. இவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாமே சைனா கிட்ட இவங்க லோனில் வாங்கி வச்சுருக்காங்க. இந்தியா தன்னுடைய ஆதரவை, முழு ஆதரவை ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி பலூச் வீரர்களுடைய, பலூச் லிபரேஷனுடைய அந்த சுதந்திர போராட்டத்தை இந்தியா அங்கீகரிக்கணும். ஏன்னா 67-8 இந்த முடிவு எடுத்து தான் 71 இந்த நாட்டிலுடைய ஒரு பாதியை உடைச்சு ஒரு கையை வெட்டி தனியாக ஒரு புது நாட்டை இந்தியா வந்து உருவாக்குச்சு. திரும்பவும் அதற்கான கால சூழ்நிலை அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துருச்சு. இப்போ சைனாக்கு வந்து இனிமே இங்கே போய் பணம் கொடுக்கறது அப்படின்றது இது கிணத்துல போட்ட கதை தான், கல் அப்படின்ற கதை தான் எதுவும் தெரியுது. ஸோ கிளியர் கட்டாக 3 முக்கோணத்தில் இவங்க சர்வைவ் ஆகிட்டு இருக்காங்க. ஒன்று சைனாவுக்கு இந்த இந்தியா மீது இருக்கக்கூடிய, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகள் மீது இருக்கக்கூடிய மூர்க்கத்தனமான அந்த வெறி அப்படின்றது சைனாவை பாகிஸ்தான் கிட்ட ஸ்பெண்ட் பண்ண வைக்குது. அதை தாண்டி சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் பார்த்தீங்கன்னா கலாச்சார ரீதியாகவோ ஒரு சித்தாந்த ரீதியாகவோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி எதுவுமே கிடையாது. சவுதி பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு நெசசரி ஈவல்ன்ற அளவுக்கு அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. IMF வந்து அமெரிக்காவுடைய ஆணைக்கிணங்க IMF வந்து கடன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பாட்டம் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத்துக்கு, பாகிஸ்தானுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடியது மிடில் ஈஸ்டில் வார். இப்போ இந்த சண்டைக்குள்ளே இவங்க போய் தான் ஆகணும். இன்னைக்கு இல்லாட்டியும் ஒரு மாத காலத்துக்குள்ளே அது நடக்கும். ஆயில் பிரைஸ் இன்னைக்கு பெட்ரோல் டீசல் பாகிஸ்தானில் வந்து கிட்டத்தட்ட 350 400 போயிட்டு இருக்கு. ஏன்னா பெட்ரோல் தட்டுப்பாடு வேற இருக்குது. IMFோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கு. கையிருப்பு டாலர் அப்படின்றது இல்லை. ஸோ இது ஒரு பர்மனன்ட் பெயில் அவுட் சர்க்கிளில் வரக்கூடிய ஒரு இதை வந்து நம்ம தெளிவாக பார்க்குறோம். இப்போ இவங்களுக்கு வந்து பயங்கரவாதத்தை மட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எந்த ஒரு நாடாவது பயங்கரவாதிகள் வேணும் அப்படின்னு கேட்டால் இனி ஜிகாதிகளை வந்து ஆன்லைனில் போடுற மாதிரி, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வர மாதிரி jigadcard.comனு போட்டு உலகம் முழுக்க யார் யாருக்கெல்லாம் வந்து பயங்கரவாதிகள் தேவையோ நீங்கள் வந்து இந்த பயங்கரவாதியை இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஆன்லைனில் ஏதாவது போட்டு விற்று அதன் மூலிமா வருமானம் வந்தால் கூட இந்த நாட்டோடைய கடனையோ அதுக்கு உண்டான வட்டியோ கூட இவங்களால் ஃபுல்லாக கட்ட முடியாது. ஸோ எந்த இடத்துல இவங்க வகையாக சிக்கி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். உலகமே பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரு மானம், வெக்கம், ரோஷம் இல்லாத ஒரு 25 கோடி மக்கள் ஒன்னா கூடி அதுக்கு ஒரு பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பாகிஸ்தான் மட்டும்தான். ஏன்னா இந்த நாடு அப்படின்றது இந்திய வெறுப்பு, இந்து வெறுப்பை மட்டுமே மையமாக வச்சு உருவாக்கப்பட்டு இன்னி வரைக்கும் இந்த பெயில் அவுட்ல மட்டுமே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. இன்னும் இந்த போர் என்னென்னலாம் தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.